ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு அழகான பசுமையான காட்டுல ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்த மிருகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காடு எங்க இருக்குன்னா ஒரு பெரிய மலை அடிவாரத்துல தான் இந்த காடு இருக்கு. அந்த மலைய சுத்தி ஒரு அடர்ந்த காடே இருக்கு. அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் சந்தோஷமா ஒத்துமையா அந்த காட்டு ராஜாவோட ஆட்சியில வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ரீசெண்டா மக்கள் எல்லாரும் அங்க ட்ரெக்கிங்காக ஹைக்கிங்காக போகலான்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, நிறைய மக்கள் அந்த காட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரெக்கிங் போறேன், ஹைக்கிங் போறேன், கேம்ப் வைக்கிறேன்னு நிறைய மக்கள் கூட்டம். இது அந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் பிடிக்கவே இல்லை. அவங்களுடைய பிரைவசி ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களால நிம்மதியா சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்க முடியல. இவங்க எல்லாரும் அங்கங்க மொபைலு கேமரான்னு வச்சு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்ல மொபைல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு இவங்களால வர அந்த சத்தம் எல்லாமே காட்டுல வாழ்ற மிருகங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கும் மேல சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத அது மூலமா போற குப்பைங்க ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பிளாஸ்டிக் கவர் அது இதுன்னு காடை எந்த அளவுக்கு சுத்தபத்தமா பசுமையா இருந்துச்சோ இப்ப குப்பையா இருக்கு. இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்த மனிதர்களா எப்படிதான் இவங்க வெளியே வாழ்றாங்கன்னே தெரியல. இவ்வளவு குப்பையா போடுவாங்க, இவ்வளவு சுத்தமா இருக்கிற இடத்த குப்பை போடுறது எவ்வளவு பெரிய பாவம்னு இவங்களுக்குலாம் யாருமே சொல்லித் தரலையான்னு எல்லா மிருகங்களும் தங்களுக்குள்ள பேசிக்கவே ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்புறம் இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் காட்டு ராஜாவால தான் சொல்ல முடியும் அப்படின்னு காட்டு ராஜா கிட்ட போனாங்களாம். ராஜாவும் யோசிச்சு பார்த்துட்டு, இவங்க எல்லாரும் சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் இப்படிதான் நடக்கும், நாம ஏதாவது பண்ணலான்னாலும் அது பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா நாம மனிதர்களுக்கு பயமுறுத்துறோம், இல்ல அவங்களுடைய நடவடிக்கைக்கு நம்ம பயமுறுத்துற மாதிரியோ ஆபத்து தர மாதிரியோ நாம ஏதாவது செயலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கே ஆபத்தாயிடும். அவங்க வேட்டையாட கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மனிதர்கள் இந்த வெக்கேஷன் முடிஞ்சு வெளியே போற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாதீங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லா குப்பையும் நீங்க எல்லாரும் அப்பப்ப கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுருங்க, கலெக்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம யோசிப்போம் அப்படின்னு காட்டுராஜா சொன்னாராம். சரி அப்படின்ட்டு எல்லா மிருகங்களும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத டைமா பார்த்து ராத்திரியில இல்ல அதிகாலையிலன்னு அப்பப்ப அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சம்மர் வெக்கேஷனும் முடிஞ்சது. அதுல சம்மர் வெக்கேஷனுக்காக வந்த ஒரு ஃபேமிலி அவங்களுடைய டாக, அதாவது நாய அந்த காட்டுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நாய் படுத்தின பாடு அந்த காட்டுல வாழ்ற மிருகங்களை படாத பாடு படுத்திடுச்சு. காட்டுல வாழ்ற மிருகங்களோட உணவு நாய்க்கு பிடிக்கவே இல்லை. அதனால மனிதர்கள் தூக்கி போட்ட குப்பையில கிளறி கிளறி சாப்பிட்றன்ட்டு இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல குமிச்சு வச்ச குப்பைய கிளறேன் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த இடத்தையவே அலங்கோலமாக்கிடுச்சு. எப்பப்பாப்பாப்பா இந்த நாயை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு மறுபடியும் காட்டுராஜா கிட்ட போனாங்களாம். காட்டுராஜா எழுதுகிட்டு, நீங்க அந்த நாயை கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல விட்டுருங்க, ஏன்னா இது பல பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாங்களாம். ஏன்னா அதெல்லாம் மனிதர்களுடைய வாழ்ந்து அவங்களுக்கு விசுவாசம் கொடுக்கறதுக்காகவே வாழ்ந்துடுச்சு. நமக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணாது, அதால இந்த உணவும் ஒத்துக்காது. இப்படியே இருந்துச்சுன்னா அதோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நம்மளால இன்னொரு உயிருக்கு ஆபத்து வர வேண்டாம் அப்படின்னு அந்த காட்டு ராஜா சொன்னாங்களாம். சரி அப்படின்ட்டு அந்த நாயை கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல விட போனாங்களாம். அதே சமயம் அந்த நாயை விட்டுட்டு போன அந்த ஃபேமிலி வந்தாங்களாம். நாயை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அந்த நாய் அவங்க எல்லாரையும் இழுத்துக்கிட்டு அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு காட்டுச்சான். இங்க பாருங்க அப்படின்னு இவ்வளவு குப்பை. அப்போ ஒரு சில மிருகங்கள் குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போடுறத
அந்த ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. அத ஃபோட்டோ பிடிச்சாங்க, வீடியோ எடுத்தாங்க, எல்லாமே பண்ணுனாங்க. அப்புறம் "இது எங்களோட தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி, வண்டியெல்லாம் வர வச்சு, அந்த குப்பை எல்லாத்தையும் ஒண்ணு கூட விடாம கிளீன் பண்ண அந்த ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களாம். அந்த நாய் வந்து ராஜா கிட்ட சொன்னாங்களாம், "நான் இந்த காட்ட விட்டு வெளிய போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா, நீங்க வந்து என்ன இங்கேயே வச்சுப்பீங்களோங்கிறத பயத்துல தான் உங்க உணவ நான் சாப்பிட மறுத்தேன். இந்த குப்பை எல்லாத்தையும் கிளறுனா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். அப்பதான் என்ன நீங்க கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல விடுவீங்கன்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணுனேன். அதெல்லாமே தப்பு தான். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு நான் உதவி செய்யாம போக முடியாது இல்லையா? அதனால தான்" அப்படின்ட்டு என் ஃபேமிலியவே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க இந்த குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க பாருங்க அப்படின்னாங்களாம். அதே மாதிரி நெறைய மக்கள் வந்தாங்க. அந்த குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. காடு பழைய மாதிரியே சுத்தமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, அத ஒரு டாக்குமெண்ட்ரியா YouTubeலயும் அப்லோட் பண்ணாங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு பேனரும் அந்த காட்டு வழியில பயணம் பண்ற எல்லா மக்களுக்கும் தெரியணுன்ட்டு ஒரு பேனரும் ரெடி பண்ணி, அங்க காட்டு என்ட்ரன்ஸ்லயே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்படி குப்பையெல்லாம் போடக்கூடாது. மிருகங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி, சுத்தம் கூட மனிதர்களுக்கு இல்லங்கிற தெளிவுபடுத்துற விதமா அந்த பேனர் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீடியோவும் ஒரு அவேர்னஸ எல்லாத்துக்குமே குடுத்துச்சு. நமக்கு உதவி செய்றவங்களுக்கு நாமளும் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உதவி செஞ்சு தான் ஆகணும். அந்த டாக் மாதிரி. சரியா கிட்ஸ்? தேங்க் யூ.